யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியுடைய பழைய மாணவர் திரு அண்ணாதுரை அவர் தான் இந்த முறை டிஎஸ்எஸ்ஏனுடைய உதைபந்தாட்டத்துக்கு பொறுப்பாக இருக்கின்றார். அதுவும் எங்களுடைய பாடசாலைக்கு ஒரு பெருமையான விஷயம். இந்த வருஷம் நாங்கள் ஓவர் 55ம் ஓவர் 60ம் என்று சொல்லித்தான் அந்த அணிக்குள்ளத்தான் நாங்கள் இந்த முறை விளையாடுறோம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், முதலாக இந்த உதைபந்தாட்ட டூர்னமெண்ட் ஆரம்பித்த பொழுது நான் நினைக்கிறேன் 1993ஆம் ஆண்டு அந்த முதலாவது ஃபுட்பால் டூர்னமெண்ட்டில் யாழ் மத்திய கல்லூரி தான் சாம்பியன் பட்டத்தையும் பெற்றது என்பது எங்களுக்கு ஒரு பெருமையான விஷயம். அந்த காலத்திலிருந்து நாங்கள் இன்றைய வரை இந்த தமிழ் பாடசாலைகள் விளையாட்டு சங்கத்தோடு இணைந்து இங்கு நடைபெறுகின்ற உதைபந்தாட்டத்தில் மாத்திரமல்ல, கோடை விழாவில் கிரிக்கெட் அணியிலும் நாங்கள் சேர்ந்து விளையாடி கொண்டிருக்கின்றோம். அண்டர் 7லேருந்து அண்டர் 9, அண்டர் 11, அண்டர் 15, அண்டர் 19, ஓவர் 30, ஓவர் 40, ஓவர் 50, ஓவர் 55, ஓவர் 60 என்று சொல்லி மற்றது ஓப்பன் இவ்வளவு அணிகளும் விளையாடினோம். இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய ஒரு ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய மட்டில் டிஎஸ்எஸ்ஏ தான் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். ஏனென்று சொன்னால் அவர்களிடம்தான் நிறைய பள்ளிக்கூடங்களுடைய மெம்பர்ஸ் இருக்கணும். நிறைய கிட்டத்தட்ட ஒரு காலத்தில் 100 பள்ளிக்கூடத்துக்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தது. ஆனால் அதில் கிட்டத்தட்ட 35 பள்ளிக்கூடங்கள் தொடர்ச்சியாக அவர்களோடு பயணித்து கொண்டிருக்கிறவர்கள். சில பள்ளிக்கூடங்கள் விளையாடுறதுக்காக வேண்டி ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு அப்புறம் கொஞ்சம் காலத்தில் அவைகளுக்கு இங்கே ஒரு ஓல்ட் பாய்ஸோ அல்லது ஓல்ட் கேர்ள்ஸ் அசோசியேஷன் ஒன்று சொல்லி இருக்காது. ஆனால் அப்படி ஒரு அசோசியேஷன் இருக்குமா போல் கிட்டத்தட்ட 35-40 பள்ளிக்கூடங்கள் இங்கே இருக்குது. அவர்கள் அசோசியேட் மெம்பர்ஸ், பெர்மனன்ட் மெம்பர்ஸ் என்று சொல்லி ரெண்டையும் வச்சிருக்கிறார்கள்.